We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-17 வரையிலும், பின்பு 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 149. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-17 வரையிலும், பின்பு 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கப்படும். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வசனம் 25. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. கண்மலை மீட்புறமாக இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ் ஞாயிறிலே நீர் எங்களோடு விசேஷமாக இடைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for this opportunity to hear your word. On this Pentecost Sunday, may you speak to us in a way that will cause us to live for you. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி நீர் விரும்புகின்ற வண்ணமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். You will do greater things. This is the title of today's sermon. இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இதுதான். You know, my friends, when life is about meeting needs day to day, month after month, life can be rather exhausting.
வாழ்க்கை தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மட்டுமே இருக்குமானால், அது நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய தேவைகள், மாதத்துக்கு பிறகு மாதத்தினுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மட்டுமே இருக்குமானால், அது ஒரு சோர்வு உருவாக்கக்கூடிய அல்ல சோர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். That need that we are chasing after to be met may just be something that helps us to get by in life. ஒருவேளை அந்த தேவையை நம்ம சந்திக்கக்கூடிய விதத்திலே நம்ம நாடிக்கொண்டிருக்கிறோமே, அதை வேலை செய்து கொண்டிருக்கிறோமே, அது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அது வெறும் வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு மட்டுமே உதவியாக இருக்கலாம். That need may not even make our life better or more enjoyable. அதாவது வாழ்க்கை அந்த தேவையை சந்திப்பதினாலே மிக சிறப்பாக இருக்கும் என்ற அந்த காரணமாக நம்ம தேடவில்லை. ஆனால் அந்த தேவை வெறும் வாழ்க்கை கடந்து செல்வதற்காகவே சில நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். We may live not to meet needs that will make our life better, but just to get by in life. We may not have the luxury of thinking about making life better because we are just trying to get by in life. வாழ்க்கை மிக சிறப்பாக விதத்திலே அமைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனை கூட நமக்கு இராமல் இருக்கலாம். ஏனென்றால் நம்ம தேவையை சந்திக்க வேண்டுமே, நாட்களை கடந்து செல்ல வேண்டுமே, எப்படி இன்றைக்கு நம்ம வாழ முடியும் என்ற அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது சிறப்பாக எப்படி வாழ முடியும் என்ற அப்படிப்பட்ட ஒரு யோசனை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது ஊக்கமளிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது தற்காலிகமான ஒரு கண்ணோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Such a life doesn't inspire. Such a life has a short-term outlook. When we live with such short-term outlook and we live with the drudgery of life, we may look for cheap and temporal thrills. சில நேரத்திலே இப்படிப்பட்ட இந்த தேவையை சந்தித்து இந்த நாளை கடந்து செல்ல வேண்டும், இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட கட்டுப்பாடு உள்ள சோர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது சில நேரத்திலே தற்காலிகமான ஒரு சுகத்தை சில நேரத்திலே நாடலாம். And such cheap and temporal thrills may cause regret or the thrill may eventually wear off. இப்படிப்பட்ட தற்காலிகமான சுகத்தை நாடும் பொழுது இந்த தற்காலிகமான சுகத்தை நாடின பிறகு சில நேரத்தில் ஒரு வருத்தத்தை உருவாக்கலாம், அல்லது இந்த தற்காலிகமான சுகமானது அது மறைந்து போகலாம். As human beings, you and I are created to be part of something bigger than us, my friends. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மனிதர்களாக உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால் நம்மை விட பெரிதான காரியத்திலே ஈடுபடுவதற்காக. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் கண்ணோக்கி வாழாதபடிக்கு நம்மை விட பெரிய ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்மை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவரோடு நம்ம சார்ந்து வாழ வேண்டும், அந்த திட்டத்தில் நாம் இணைய வேண்டும் என்றதுக்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது மிக சந்தோஷமான மிக உற்சாகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. It's far more exciting living such a life to be part of something bigger than us than to live a mundane earthly life that just seeks to meet the need of the day or the month. மாதத்துக்கு மாதம் இருக்கக்கூடிய தேவைகளை சந்திக்கும்படியாகவும் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய தேவைகளை சந்தித்து வாழ்வதை விட என்னை விட என்னுடைய தேவையை விட மிக பெரிதான ஒரு திட்டத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விட என்னுடைய குடும்பத்தை விட பெரிதான ஒருவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு வாழும் பொழுது அது பிரியமானவர்களே ஒரு சந்தோஷத்தை ஒரு உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. You and I have been created to be part of God's life, who is far bigger than us and far more exciting than our mundane lives. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உருவாக்கப்பட்ட முக்கிய காரணமே நம்மை விட பெரிதானவரோடு இணைக்கப்பட்டு நம்மளுடைய திட்டத்தை விட அவருடைய திட்டத்தோடு இணைந்து ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே, ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Jesus, who reveals God fully, says that we will do greater things than him. இயேசு தேவனை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய தேவனாகிய இயேசு,
தேவகுமாரனாகிய இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். நான் செய்யக்கூடிய காரியத்தை விட நீங்க பெரிதான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். இந்த வார்த்தைகள் பிரியமானவர்கள் நமக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு உற்சாகத்தை, ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மேலோட்டமாகவே நாம் சுவிசேஷங்கள பாகங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அற்புதமான காரியத்தை செய்தார். இயேசு உற்சாகம் நிறைந்த புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அநேக காரியங்களை அதை செய்தார். அதே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நான் செய்வதை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, this word should excite us that you will do greater things, because a cursory reading, a superficial reading of the Gospels describe Jesus doing really exciting things, and Jesus invites us to be part of this exciting life. இயேசு இந்த உற்சாகம் நிறைந்த இந்த வாழ்க்கையோடு இணைந்து வாழும்படியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். In John chapter 14 verse 6, Jesus says that he is the way, the truth and the life. When Jesus said these words to the disciples, Jesus was saying that he is the way to the truth and the life. இயேசு இந்த வார்த்தையை தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது, சத்தியமும் ஜீவனும் அனுபவிப்பதற்கு நானே இயேசுவே வழி என்று தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். To experience truth that is liberating, to experience life that is abundant, Jesus was offering his disciples a way to follow his way of life. பிரியமானவர்களே, இயேசு இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை அனுபவிக்கும்படியாகவும் இந்த பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாகவும் சீஷர்களுக்கு இயேசு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய வாழ்க்கையின் கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனமாக நீங்கள் வாழும் பொழுது இந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும், இந்த வாழ்க்கையானது பரிபூர்ணமாக இருக்கும் என்று இயேசு சொல்கிறார். As Jesus was about to die and ascend to the Father, Jesus said to his disciples that he will send his Spirit to them. இயேசு மரித்து தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவர் தன்னுடைய ஆவியானவரை அவரிடத்திலே சீஷர்களிடத்திலே அனுப்புவார் என்று சொல்கிறார். The disciples would not be left to figure out this life that Jesus was offering on their own. இயேசு வழங்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை அந்த சீஷர்கள் தனியாக யோசித்து அவர்கள் திட்டம் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் தேற்றவாளனாக இயேசு அவர் தன்னுடைய ஆவியானவரை அவர் அனுப்புகிறார் என்று இயேசு சொல்கிறார். எவனமாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு தேற்றவாளனாக இருந்தாரோ, அதே போல அவரே போல இன்னொரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்களிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு சொல்கிறார். Just as how Jesus was a comfort to them in the earthly times when Jesus was walking along with them, Jesus says there will come a point of time that I will send another comforter, another one who is like me, who will come and lead you and will comfort you and will unravel life for you to understand how to live this life that I am offering to you. நான் வழங்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை நீங்க அனுபவித்து வளர நடத்தப்பட என்னுடைய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் இவ்வளமாக சொல்கிறது. In John chapter 14 verses 16 to 18 says this, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்று கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
உங்களிடத்தில் வருவேன். Jesus said this to his disciples, that the work that Jesus did now will be done through the work of the Holy Spirit. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களோடு இருந்து அந்த அற்புதங்களை நடத்தின வண்ணமாக இப்பொழுது உங்கள் மூலியமாக என்னுடைய ஆவியானவர் அதே காரியங்களை இப்பொழுது செய்ய போகிறார். The Spirit of God here Jesus refers to him as the Spirit of truth. பரிசுத்த ஆவியானவர் இயேசு எப்படி விவரிக்கிறார் என்றால் சத்திய ஆவியானவர். The Spirit of God empowers the disciples to speak about the liberating truth of the kingdom of God. சத்திய ஆவியானவர் இந்த விடுதலை செய்யக்கூடிய சத்தியங்களை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சீஷர்களை பலப்படுத்தி நடத்த போகிறார் என்று இயேசு சொல்கிறார். To teach the people about the liberating truth, to teach the people about the abundant life. இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படியாகவும் இந்த பரிபூர்ணமான இந்த ஜீவியத்தை வழங்கும்படியாகவும் விவரிக்கும்படியாகவும் சத்திய ஆவியானவர் இப்பொழுது நான் உங்களிடத்திலே அனுப்புகிறேன் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்கிறார். Now Jesus is saying that I am going to send the Spirit of truth. And you will now be able to proclaim the liberating truth and the life that will bring about abundant life to the people. And you will only be able to do this by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நீங்கள் இந்த விடுதலையாக்கக்கூடிய இந்த சத்தியத்தையும் பரிபூர்ணமாக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே அனுப்புகிறேன். The disciples will extend the work of Jesus not to a particular place and a location alone, but now will spread throughout the world. இயேசு என்ன சொல்கிறார் என, நான் செய்யக்கூடிய காரியத்தை விட நீங்கள் பெரிதான விதத்தில் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு எருசலேம் பட்டணத்திலே அதிகமாக ஊழியம் செய்தார். சில நேரத்திலே சமாரியா பட்டணத்திற்கு பக்கமாக அவங்க சென்று அங்கு ஊழியம் செய்தார். ஆனால் சீஷர்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உலகம் எங்கும் சென்று ஒரே இடத்திலே நான் ஊழியம் செய்தது போல நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டீர்கள். பல இடங்களிலே சென்று நான் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று உலகம் நிறைவுபடும்படியாக இந்த சத்தியத்தினாலும் இந்த விடுதலை செய்யக்கூடிய சத்தியத்தினாலும் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த செய்தியினாலும் நீங்கள் பிரசங்கிப்பீர்கள். நான் செய்யக்கூடிய காரியத்தை விட நீங்கள் அதிகமாகவே நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு சொல்கிறார். As the disciples went about teaching people about the liberating truth and the abundant life, signs and wonders took place. பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை அறிவிக்கும் பொழுதும் இந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய செய்தியாளர்களாக அவர்கள் செல்லும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. அது உறுதிப்படுத்தின இது சத்தியமாய் இருக்கிறது, இது விடுதலை செய்யக்கூடிய சத்தியமாய் இருக்கிறது, இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாய் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதற்காக அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த நாட்களிலே நடந்தன. பிரியமானவர்களே, as the disciples went about sharing this life-changing truth, the liberating truth, the truth that will turn their life into something exciting, signs and wonders were followed through those messages to confirm that this really is the message of God. இது உண்மையாக தேவனுடைய செய்தி என்று உறுதிப்படுத்துவதற்காக அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கு நடந்தன. The disciples understood that life is bigger than meeting a day to day, a month to month need. சீஷர்கள் அந்த நாட்களிலே என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், வாழ்க்கை தேவைகளை சந்திப்பதை பார்க்கிறோம் பெரிதான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நாம் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பெரிதானவருடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டார்கள். On that day when the Spirit of God descended upon the disciples, they fully began to understand what Jesus had said,
that their life was now not just about meeting the needs. Yes, the needs were there. Yes, the needs did not disappear, but it was far greater than meeting the needs. அங்க தேவை உண்மையாக இருந்தன, அந்த தேவைகள் மறைந்து போகவில்லை. ஆனால் வாழ்க்கை தேவைகளை சந்திப்பதை பார்க்கிலும் பெரிதான ஒரு வாழ்க்கையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுடைய திட்டத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியமானது, அந்த உணர்வானது அந்த நாளிலே, பெந்தெகோஸ்து நாளிலே அங்கு நடந்தது. The outlook of life suddenly became bigger. It became further. இப்பொழுது அவங்களுடைய கண்ணோட்டமானது ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டம் அல்ல. அவங்களுடைய நோக்கமானது இது தற்காலிகமான காரியங்கள் மீது நோக்கம் அல்ல. ஆனால் அவர்களுடைய கண்ணோட்டமானது இப்பொழுது பெரிதாக்கப்பட்டது, விரிவாக்கப்பட்டது. இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய சத்தியமானது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த சத்தியங்களை உறுதிப்படுத்துவதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றன என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். On that day when the Spirit of God descended on Pentecost Sunday, on that day their lives forever changed, my friends, because their perspective in life changed completely. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமானது ஒரே நொடியிலே மாறப்பட்டது. It was about living life abundantly, believing the truth that liberates and sharing it with the world. பிரியமானவர்களே, இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எல்லாம் இந்த விடுதலையாக்க கூடிய இந்த சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். இந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை வழங்கக்கூடியவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே அந்த நாளிலே மாறிவிட்டது. Read what Peter said, that when he had a chance to share this abundant life and the liberating truth in Acts of the Apostles chapter 2 verses 22 to 24. பேதுரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை வைத்து அவன் என்ன செய்தான் என்று அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22 24 வரை நம்ம கவனிப்போமே. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவையும் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதங்களில் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாதது இருந்தது என்று பேதுரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பிலே இந்த விடுதலையாக்கக்கூடிய இந்த சத்தியத்தை அவன் அறிவிக்கிறான். இந்த வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய வழங்கக்கூடியவரை குறித்த இயேசுவை குறித்து அவன் அங்கு சொல்கிறான். Peter took the opportunity to share this life-changing truth because he realized that he was part of something greater, far greater than his mundane meeting the needs type of life. இந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்றன்றுள்ள தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். மாதத்தின் பிறகு மாதத்தினுடைய தேவைகளுடைய வாழ்க்கையை சந்திப்பதை பார்க்கிறோம். இப்போது அவனுடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பிலே அவன் அந்த நேரத்திலே பகிரங்கமாக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவன் அறிவித்தான். When Peter had the opportunity to share, he shared, my friends, because he knew that his life was significant. அவனுடைய வாழ்க்கை எப்போது முக்கியம் என்று புரிந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கை முக்கியம் என்ற தேவனுடைய திட்டத்தில் அவன் இணைக்கப்பட்டிருக்கிறான். அவன் இணைக்கப்பட்டிருப்பதனாலே தேவனுடைய திட்டத்தில் அவன் ஒருவனாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுதலையாக கூடிய சத்தியத்தை அங்கு பிரசங்கிக்கிறான். வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய இயேசுவை குறித்து அவன் விவரிக்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். We all experience adversities in life, my friends. Some are because of our own mistakes. Some are just part of life. But some because we stand for what is right. நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். சில நேரத்தில் அந்த எதிர்ப்புகள் நம் மூலியமாகவே வருகிறது, நம்முடைய தப்புகள் மூலியமாக வருகிறது. சில நேரத்திலே நாம் வாழ்க்கையை வாழ்வதனாலே எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். Peter decided that he would do what is right and do and experience the greater things that Jesus said. பேதுரு அந்த நேரத்திலே என்ன தீர்மானித்தான் என்றால்,
வாழ்க்கையிலே எப்படி வந்தாலும் எப்படி எடுத்தாலும் எதிர்ப்புகள் வரப்போகிறது. நான் ஏன் சரியானதை செய்து எதிர்ப்பை சந்திக்க கூடாது என்று சொல்லி அந்த நேரத்தில் அவன் தீர்மானித்து நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி பகிரங்கமாக அங்கு பிரசங்கிக்கிறான். Now Peter decided adversities are going to come anyway. Why not just do the right thing? Why not just do the right thing that Jesus told me to? Because now my life is joined to the life of Jesus. Why not just do that and experience whatever that may come by sharing Jesus? என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது என் வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஏதோ முக்கியமற்றதல்ல, என் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற பெரிதான ஒரு திட்டத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையாலே என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் இயேசுவை குறித்து சொல்வேன் என்று பகிரங்கமாகவே அவன் பகிர்ந்து கொண்டான். This was worth doing because adversities will come anyway, my friends. Peter decided, why not do it for something that's life-changing? வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியத்துக்காக நான் ஏன் சரியான காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த நேரத்திலே அவன் பிரசங்கிக்கிறான். நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 9வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த பாகத்திலே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் கோபுரத்தை கட்டி நமக்கு ஒரு பெயரை உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். The people in Genesis chapter 11 verses 1 to 9 were building a tower so high for the purpose of making a name for themselves. நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நாட்களிலே அவர்கள் நமக்கு என்று ஒரு பேர் உருவாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த கோபுரத்தை கட்டினார்கள். My friends, I want to suggest to you, making a name for ourselves is a futile attempt. நமக்கு ஒரு பேரை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த செயலானது அது ஒரு வீணான ஒரு முயற்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை விட மிக சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட மிக வேகமானவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட ஞானமுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே ஒரு பெயரை நமக்கென்று உருவாக்கினாலும் நாளைய தினத்திலே இன்னொரு நபருடைய பெயர் நம்முடைய பெயரை விட மிக பெரிதாக இருக்கும். Names keep changing, my friends, because there will always be someone smarter, faster and better than us. But one name is never ever forgotten. ஆனா ஒரே ஒரு நாமம் மட்டுமே அந்த நாமம் ஒரு நாளும் மறக்கப்படாது. அவர் பிறந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரை அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். That one name has never been forgotten. Since the day of his birth, people have been pronouncing, people have been saying that name, people have been articulating about that name. Yesu, Yesu, Yesu என்று அவர் பிறந்த நாளிலிருந்து அவர்கள் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Why not live for that name? அந்த நாமத்துக்காக நம்ம வாழ்வோமே, ஏன் நமக்கென்று ஒரு நாமத்தை நமக்கென்று ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்று ஏன் நீங்களும் நானும் நாடி இந்த வீணான முயற்சியில் நம்ம ஈடுபட வேண்டும்? அவருடைய நாமத்திலே எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்காகவே நம்ம வாழ்வோமே. Why not live for that name? The name that is above every other name, the unchanging nature, Jesus. சுவாபம் மாறாத அந்த இயேசுவை அவரை பின்தொடருவோமே. It is Jesus who gives us abundant life. The way to experience that abundant life, my friends, is to be joined together with him, working together for the glory of God, through the power and through the leading of the Spirit of God, the Spirit of truth. சத்திய ஆவியானவரோடு இணைந்து அவராலே வழிநடத்தப்பட்டு இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை பிரசங்கித்து இந்த புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவராகிய இயேசுவை குறித்து நாம் வழங்கக்கூடிய செய்தியாளர்களாக நம்ம மாறுவோமே. அந்த நாமத்துக்காக நம்ம வாழும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் கண்ணோட்டம் மாறப்படுகிறது. இப்பொழுது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை உடனடியாகவே உற்சாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நமக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது இப்போது அது ஏதோ அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது, முக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. Suddenly, when you and I are being led by the Spirit of God, our life becomes significant. Our life has a meaning. Now we live for a greater purpose, not some earthly, mundane, meeting the needs type of life, but you and I are now living for the life-changing truth.
சத்திய ஆவியானவர் வழிநடத்தப்படக்கூடிய செய்தியை வழங்கக்கூடியவர்களாக வாழும் பொழுது இது ஒரு வீணான ஒரு முயற்சி அல்ல, இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமா? Shall we invite Jesus into our lives afresh and allow His Spirit to lead us, to excite us, to remind us that our life is not to be focused on earth, but our life is far more significant than we think. நம்மளுடைய வாழ்க்கை மிக முக்கியமானது ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது முக்கியமற்ற ஒரு வாழ்க்கை இல்லைங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், வாழ்க்கை மாற்றக்கூடியவரை குறித்து நீங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் முக்கியமானவர்கள். ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நீங்கள் வாழும்படியாக இந்த நாளிலே, இந்த பெந்தேகோஸ்து ஞாயிறிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். On this Pentecost Sunday, God is reminding you your life matters. You are significant to God, and God wants to use you to preach about the liberating truth, to present the life-changing Jesus to people. வாழ்க்கையை மாற்றக்கூடிய இயேசுவை வழங்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துவதற்கு நீ இடம் கொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களை ஜெபத்தில் நடத்தப் போகிறேன். நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய இடத்திலே அமர்ந்து கொண்டு, இயேசுவே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரினால், சத்திய ஆவியானவரினாலே நீர் என்னை புதிதான விதத்தில் என்னை நிரப்பி நாம் இடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்தும், உம்முடைய திட்டத்தில் என்னோடு இணையும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். We're going to pray, Lord, would you join me once again to the great plan that you have. Lord, let me be led by your Spirit and not be led by my emotions, oh Lord. Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்து நாளிலே எங்களே உம்முடைய சமூகத்திலே மறுபடியுமாக அர்ப்பணம் செய்கிறோம். புதிதான விதத்திலே எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டத்துக்கு இந்த உலக பூமிக்கு மட்டுமே இடம் கொடாதபடிக்கு மேலான காரியத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to look at things that are above and not to look at things that are mundane, that are meeting the needs alone. We believe that you will meet the needs, our needs, Lord, as we seek your kingdom first. எங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நீர் அந்தந்த நேரத்திலே நீ சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களோடு இணைந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help us, Lord, help us. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.